வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். பெரியார் குறித்து சீமான் சர்ச்சை பேச்சு, கொந்தளித்த திகவினர், பாஜகவின் பி டீம் என குற்றச்சாட்டு, சீமானின் கருத்து சரியே, அண்ணாமலை ஆதரவு, நாம் தமிழர் கட்சிக்கு பிஜேபி ஆதரவு கொடுப்பது ஏன்? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் பிஜேபியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் ஃபரானா ஃபாத்திமா அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் பெரியார் இயலாளர் திரு தகடூர் சம்பத் அவர்கள். சார் வணக்கம். நமதுரிமை காக்கும் கட்சியின் டாக்டர் செங்கை பத்மநாபன் அவர்கள். சார் வணக்கம். செல்வம் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. பேச்சுக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? அது சர்ச்சையான பேச்சுக்களா இல்லையா? அது யாரை பற்றியது? அதில் உண்மை இருக்கிறதா இல்லையா, ஆதரவா என்பதெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் உங்களுக்கான கருத்துக்களை சொல்வதற்காக ஃபாத்திமா அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்கிறேன். ஃபாத்திமா, நீங்க சொல்லுங்க மேம். என்ன சமூக சீர்திருத்தம்? செல்வம் சார், ஃபாத்திமா மேம் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட முதல் சுற்று கருத்துக்களை நான் வாங்கிக்கிறேன். ஃபாத்திமா மேம், நேரடியாக ஒரே ஒரு கேள்விதான். பெரியார் என்ன சீர்திருத்தம் செய்து விட்டார் என்று பேசிய சீமானின் கருத்துக்களுக்கு உங்களுடைய பார்வையில் பெரியாரை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீர்கள்? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். நான் பேசுறது உங்க எல்லாருக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. உள்ளபடியே ஐயா பெரியார் மீது, அவருடைய சமூக சீர்திருத்த பார்வைகள் மீது எனக்கு நிறைய மரியாதை உண்டு. குறிப்பாக அவர் இந்த பெண்ணியத்துக்காக பேசிய கருத்துகள் எல்லாமே நம்ம போற்றத்தக்கது, வணங்கக்கூடியதுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தமிழ் தேசிய பார்வையில ஒரு மீளாய்வு செய்ய வேண்டியது அவசியப்படுது. மீண்டும் மீண்டும் நம்ம வாசிக்கும் போது பல இடங்கள்ல ஐயா பெரியார் அவர்கள் முரண்பட்ட கருத்துக்களை பேசியிருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு எல்லாருக்கும் தோணுது. ஐயா பெரியார் அப்படின்னாலே பகுத்தறிவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய செகண்ட் தாட்டா இருக்கு. அப்படி பகுத்தறிவுன்னு சொல்லும் போது ஐயா என்ன சொல்றாரு? எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஆராய்ந்து பாருங்க, நானாகவே இருந்தாலும் கேள்வி கேளுங்க, அதை கூர்ந்து ஆராய்ந்து பார்த்து அதனுடைய உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்ன ஐயா பெரியார் அவர்களுடைய கருத்துக்களையே சில இடங்கள்ல நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசிய கட்டத்துல நம்ம இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, வரலாறு நெடுக ஐயா பல சமூக சீர்திருத்த விஷயங்களை முன்னெடுத்து இருந்தாலும் கூட தமிழ் தேசியம்னு பார்க்கும் போது தமிழுக்காக அவர் என்ன பண்ணிருக்கிறாருங்கிறத மீளாய்வு செய்து திருப்பியும் ஒரு வாசிப்புக்கு நம்ம உட்படுத்தும் போது அது ஒரு புதிய கோணல்ல நம்ம பார்க்கும் போது இங்க தமிழ் தேசியத்துக்கு எதிர் சித்தாந்தமா திராவிடத்தை வைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, திராவிடம் ஐயா பெரியார் அவர்களை கேடயமாக பயன்படுத்துது அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் சொல்ல போனால் தமிழ் மொழியை ஐயா பெரியார் அவர்கள் பல இடங்கள்ல தமிழ் சனியன், தமிழ் காட்டுமிராண்டி மொழி அப்படியெல்லாம் பேசியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது எந்த நோக்கத்துக்காக, எந்த கான்டெக்ட்ல பேசினாரு அப்படிங்கறதெல்லாம் செகண்டரி. ஆனால் அது பேசப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்படி நம்ம இந்த வரிசையில பார்க்கும் போது ஐயா பெரியார் அவர்கள் என்ன சொல்றது, இஸ்லாமியர்களை பல இடங்கள்ல துலுக்கர் அப்படின்னு பதிவு செஞ்சதை நம்மளால பார்க்க முடியுது. அந்நியர்கள், பார்ப்பனர்கள் போல இஸ்லாமியர்களை துலுக்கர்னு பதிவிட்டது மட்டும் இல்லாம அவர்கள் அந்நியர்கள் அப்படின்னு பல இடங்கள்ல அவர் ஐயாவுடைய விடுதலை பத்திரிகையிலே கட்டுரைகளை வார்த்தைகளை நம்மளால பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா தலைவர்களையும் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம், மேற்கோளிடுறோம், அவங்க சொன்ன நல்ல விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிறோம். அப்படி ஐயா பெரியார் அவர்கள் சொன்ன நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறோம். ஆனால் அவர் சொல்லக்கூடிய விமர்சனத்துக்கு உட்பட்ட கருத்துக்களை விமர்சிப்பதுதான் சரி. ஏன்னா ஐயா பெரியார் அவர்களே சொன்னது அதுதான், பகுத்தறிவுக்கு உட்பட்டுதான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆதி முதல் அந்தம் வரை எல்லாம் பெரியார் மட்டும்தான் அப்படின்னு ஐயா பெரியார் அவர்களை யூலஜைஸ் பண்றதையும் ஹோலிஃபை பண்றதையும் மட்டும்தான் நாம் விமர்சிக்கிறதை தவிர்த்து எங்களை பெரியாருக்கு எதிரி அப்படின்னு கட்டமைக்க நினைப்பார்கள்.
சொல்லுங்க, தொடருங்க. அதனால நாம் தமிழர் கட்சியை திட்டமிட்டு ஒரு எதிர்ப்பு நிலையில வச்சு அவரை எங்களை ஒரு 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 மக்களுக்கு ஒரு விரோத போக்கை கட்டமைக்க நினைக்கிறது நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்துல இருப்பவர்களாக நான் பார்க்கிறேன். எங்களுக்கு விமர்சன பார்வைகள், விமர்சனங்கள் உட்பட்டது. ஐயாவுடைய சமூக கருத்துகள்ல, சமூக சீர்திருத்த கருத்துகள்ல விமர்சனங்கள் இருந்தாலும் அதை முன்வைப்பதற்கு தயங்க மாட்டோம் அப்படிங்கறதான் நாம இதுல இருந்து சொல்ல வருகிறோமே தவிர்த்து, ஐயா தமிழுக்காக என்ன செய்திருக்காருன்னு பார்க்கும்போது, ஐயா தமிழை பல இடங்கள்ல கொச்சப்படுத்திருக்கார், ஒரு என்ன சொல்றது மேம்போக்காக விமர்சிச்சிருக்காருன்னா பார்க்கணும். யார் அந்த தமிழ்தாய்? அந்த தமிழ்தாயின் பாலை கறந்து கொண்டு வா, அந்த தமிழ்தாயினுடைய பால் கலப்படம் இருக்கான்னு பரிசோதனை பண்ணி பார்க்கணும். தமிழ்தாயை போற்றுறவங்க எல்லாரும் பைத்தியக்காரர்கள் அப்படின்லாம் குறிப்பிட்டது ஐயா பெரியார் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம படிக்கும் போது, மீளாய்வு செய்யும் போது புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் ஐயா பெரியார் அவர்களை விமர்சன பார்வையோட நான் தமிழ் அணுகுதே தவிர்த்து, அவர்தான் ஆதிமத்தில் அந்த அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திராவிடர்களுடைய கோட்பாட்டை ஏற்கல அப்படிங்கிறது என்னுடைய முதல் கட்ட வாதமா இருக்கு. சரிங்க சார். அடுத்து ஃபாத்திமா மேம், நீங்க பேசிய கருத்துக்களிலிருந்து சில எதிர்கேள்விகள் கேட்க எனக்கும் தோன்றுகிறது. ஆனால் முதல் சுற்று கருத்துக்களை பெற்ற பிறகு நான் உங்களிடமிருந்து வருகிறேன். சம்பத் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு ஹோலிஃபை பண்ணி எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் சொன்ன கருத்துக்கள் தானே நான் சொன்னதாகவே இருந்தாலும் அந்த உண்மையை ஆராய வேண்டிய உரிமை, கடமை உங்களுக்கு இருக்கிறது என்று. அதே போல ஃபாத்திமா முன்வைத்த அத்தனை கருத்துக்களும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழுக்காக என்ன செய்தார் அப்படின்னும் போது அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, பெண்களுக்காக என்ன செய்தார் என்று எண்ணி பார்க்கும் பொழுதும் அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சோ எங்களோட பார்வை, தமிழ் தேசிய பார்வையிலிருந்து நிச்சயமாக இது ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டிய வார்த்தைகளாகத்தான் நாங்கள் பெரியார் ஐயாவிடமிருந்து பார்க்கிறோம் என்று முதல் சுற்று கருத்துக்களை வைத்திருக்கிறார். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஃபர்கானா பாத்திமா அவர்கள் இன்றைய தலைப்பை ஒட்டி எதுவும் பேசலை. முதன்மையானது அதுதானே. பெரியார் அதை சொன்னார், எதை சொன்னார்? பெரியார் பெண்களை பற்றி என்ன சொல்லியிருக்கார்? பெண்கள் கையில் இருக்கின்ற கரண்டியை பிடிக்கிட்டு அவர்கள் கையில் புத்தகத்தை கொடுங்க. அது துவக்கம். எப்போ 1925, 20, 30 பேசின பேச்சு. அதற்கு பிறகு அவர் பெண்களுக்காக எவ்வளோ பேசியிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க, நிறைய இருக்குது. நம்ம 1 மணி நேரத்தில் அதை எடுத்து சொல்லிட முடியாது. ஆனால் பாத்திமா அவர்கள் அதை பேசவே இல்லை, இந்த தலைப்பை ஒட்டி பேசவே இல்லை. தலைப்பு என்ன? சீமான் பெரியார் காம இச்சையை தீர்த்து கொள்வதற்காக தாயுடனோ மகளோட கூட உறவு கொள் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அப்படின்னு சொன்னார், அப்படின்னு சொல்லியிருக்காருன்றதால அதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. ஆனால் பெரியார் அப்படி எங்கேயாவது பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எடுத்துக்காட்ட சொல்லுங்க. அதை முதல்ல எடுத்துக்காட்டு சொன்னாலும் சொல்லிட்டா போதுமா? இந்த இடத்துல தான் பேசினாரு, இந்த தேதியில் பேசினாரு, இது ஆணைமுத்து அவர்கள் தொகுத்த பெரியார் சிந்தனையில் இருக்கு, விடுதலையில் இருக்கு, குடியரசுல இருக்கு அப்படின்னு எடுத்து காட்டுங்க. அண்ணாமலை அவர்கள் புத்தகமே என்கிட்ட இருக்குது, ஆதாரங்கள் வேண்டும் என்றால் வாருங்கள் நான் தருகிறேன். அதாவது சீமான் சொன்னது சரியா தவறா என்பது அடுத்த விஷயம். ஆனால் பெரியார் இப்படியெல்லாம் பேசினார், அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது என்று அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை தான் சில மாதங்களுக்கு முன்னர், கடந்த ஆண்டு என்று நினைக்கிறேன், பொன்முத்துராமலிங்கம் அண்ணாவை அச்சுறுத்தினார், அவர் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தார். அதற்கு அடுத்த நாள் அண்ணா பொன்முத்துராமலிங்கம் வீட்டிற்கு பசும்பொன் முத்துராமலிங்கம் வீட்டுக்கு சென்று மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி பேசினார். அது அச்செய்தி அன்றைய ஆங்கில இந்து நாளேட்டில் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ஆங்கில நாடு அன்னைக்கு நாளேடு அன்னைக்கு அடுத்த நாள் சொல்லிட்டாங்க, நாங்கள் அப்படி எந்த செய்தியும் போடலை அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு அதனுடைய உண்மை இல்லை, இந்து இதில் வந்ததுன்னு எடுத்து காட்டியிருக்காரு அண்ணாமலை. இல்லை அண்ணாமலைக்காக பேசினவர்கள் யாராவது எடுத்து காட்டியிருக்கிறாங்களா? ஒரு தொலைக்காட்சி நேரையில் பேசின ஒருத்தர் இந்து நாளேடு அன்னைக்கு இருக்கிற நேர்மையோடு இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பேசினதுக்கு அந்த தொலைக்காட்சி நெறியாளர் தடுத்தார் அவரை. ஒரு ஊடகத்தை பற்றி இன்னொரு ஊடகத்தில் இப்படி பேசக்கூடாது அப்படின்னா, இதுதான் பார்ப்பனர்களின் இந்த காவி கூட்டத்தின் தன்மை, நேர்மை. சரி, பெரியார் பேசுனதுக்கு நேரடியாக வர்ற அண்ணாமலை அவர் கொடுக்கட்டும், நம்ம அதுக்கு பேசுவோம். அவரால் கொடுக்க முடியாது. தந்தை பெரியார் எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் அது பேசவே இல்லை. இவங்க சொன்னது இந்த 1953ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் நாள் நினைக்கிறேன், அந்த விடுதலையில் வந்திருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அந்த விடுதலையில் 4 பக்கமும்
இன்று பதிவேற்றப்பட்டிருக்கிறது இணையதளங்களில். அதில் அப்படி ஒரு செய்தி இல்லவே இல்லை. இது இன்னைக்கு இல்லைங்க, இந்த செய்தி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக வந்திருக்கு. இந்த 3 ஆண்டுகளாக போட்டவங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? சற்று கடுமையானதாகத்தான் இருக்கும், ஆனால் வேறு வழி இல்லை, சொல்லி தான் தெரியும். வயிற்றுக்கு சோறு தின்னும் பிறவியாக இருந்தால் இதை சரியான சான்றோடு எடுத்துக்காட்டி பேசுன்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னால், பெரியார் அப்படி சொல்லவே இல்லை. அந்த விடுதலை நாளேட்டில் அது வரவே இல்லை. ஆனால் வந்ததுன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுங்க, நிறைய பேர் அதை திருத்திக்கிட்டாங்க, சில பேர் தான் அதை ஒத்துக்கல, அது வேறு செய்தி. ஆச்சுங்களா? அவர் அப்படி பேசவே இல்லை. பெரியார் இல்லை இல்லை, தயவுசெய்து குறுக்கிடாதீங்க. பெரியார் எப்போ பேசியிருக்கிறார் தெரியுங்களா? இன்னொரு செய்தி சொல்லிடுற அடிப்படையாக, பெரியாருக்கு எதிரிகள் உண்டு, ஏராளமான எதிரிகள். ஆனால் எந்த எதிரியும் நேர்மையான எதிரி இல்லை, எல்லாருமே கைமைத்தனமான எதிரிகள். எதிரிகள்ல நேர்மையான எதிரிகள், கைமைத்தனமான எதிரிகள். ஆமா, நேர்மையான எதிரி யார் தெரியுமா? ராஜாஜி. அதனாலதான் அன்பான எதிரிகள் அவங்க ஒருத்தர் சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவருடைய கருத்து எதையும் அவர் திருச்சி பேசல. ராஜாஜி பெரியாருடைய கருத்து எதையும் திருச்சி பேசல. பெரியார் ராஜாஜி சொல்லியிருக்கிறார், அவர் சிறந்த அறிவாளி, அவர் மிக திறமையானவர், அவருடைய சேவையில் அறிஞர் அப்படின்லாம் சொன்னார். இது எல்லாமே அவர்களுடைய சமுதாயத்துக்கு பயன்படும் தான் சொல்லியிருக்காரு. அது அன்பான எதிரிகள். அவங்க என்றைக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தரம் தாழ்ந்து போகலை. ஆனால் அன்றைக்கு 1930 எனக்கு அந்த ஆண்டு சரியாக நினைவில்லை, சுயமரியாதை மாநாட்டில் நிறுத்தப்பட்ட தீர்மானங்களை தவறாக திரித்து அன்றைய ஆங்கில இந்து நாளேடு பதிவிட்டது. அதற்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டு, மன்னிக்கணும், திராவிடர் கழகம் இல்லை, சுயமரியாதை இயக்கத்தின் சார்பில், ஏன்னா திராவிடர் கழகம் 1944 இது அதுக்கு முன்னே குடியரசு நாளேட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டு இந்து நாளேடு வருத்தம் தெரிவித்தது. அது மட்டும் இல்லை, 1970 சேலத்தில் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு நடந்தது. அந்த மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டின் போது நடந்த ஒரு சில நிகழ்வுகள், அது என்ன ஏது அப்படின்னா, ராமர் படத்தின் மீது செருப்புகள் வீசப்பட்டன. ஏன் வீசப்பட்டன அப்படிங்கிறது வேற. ஆனால் இதை திட்டமிட்டு பெரியார் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு துக்ளக் இதழில் ஷோ பதிவு பண்ணார். துக்ளக் 7/8 அப்போ வந்தது. இது தொடர்பாக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது திராவிடர் கழகத்தின் சார்பில். அந்த வழக்குக்காக துக்ளக் ஷோ நீதிமன்றத்தில் வழக்கு மன்றத்திற்கு நான் பதிவு செய்தது தவறு அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார், வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார். இது யாருமே இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. அப்போ இந்த பெரியாருடைய எதிரிகள் நேர்மையற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா. பெரியார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதை தான் இவங்க திரிச்சிருக்கிறாங்க இவங்களுடைய தேவைக்கேற்ப. என்னன்னு சொல்றேன் கேட்டுங்க. புதுசாக யார் சொல்ற ஒரு இது, அதாவது இந்த ஆரிய பார்ப்பனிய சனாதன கடவுளரின் கதைகள் இருக்கு இல்லைங்களா, அது எவ்வளவு இழிவானது அப்படிங்கிறத சொல்றது தான் அந்த இது சொல்றாரு. அப்போது புதுசாக யார் சொல்கிறா? ஆரியனுடைய கதைகளில், ஆரியனுடைய கடவுள்களில் முறை இல்லை. அந்த பிரம்மாங்கிற ஒரு கடவுள் பெரிய கடவுள், அவர்தான் 2 கடவுளையும் உண்டாக்கினது, அவர்தான் எல்லாம். அப்புறம் இது உண்டாச்சு, என்னமோ ஆச்சுங்கிறான். அந்த பிரம்மாவுக்கு பொண்டாட்டி யாரு? அவனோட மவ சரஸ்வதி தான். அவதான் பெண்டாட்டி. தெரியாமல் இருந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த சரஸ்வதி கதையை பார்த்தா அந்த பொம்பளைய அவன் உண்டாக்கி போட்டு, அதாவது உயிர்களை முதல்ல பிரம்மா படைக்கும்போது பெண்ணை படைக்கிறார். அந்த பெண் தான் சரஸ்வதி. அந்த சரஸ்வதியின் மீது இச்சை கொண்டு அவர் அணுகிறார். அதற்கான செய்தி தான் உண்டாக்கி போட்டு, பொம்பளை அழகாக இருந்தால் போய் கட்டி பிடிச்சான். அதெல்லாம் கிடையாதுன்னா கட்டி பிடிச்சான். அவள் என்னென்னா அப்பனாச்சே பிடிக்கிறியன்னா அதெல்லாம் கிடையாது, ஓடினாள். இவனும் ஓடினான். லிங்கேஸ்வரன் அதாவது சிவன் பிரம்மாவை கூப்பிட்டான். என்னடா மகக்கிட்ட இப்படி ரகலை பண்ணுறியேன்னான். உனக்கு தெரியாதா, ஆசை வந்தா அம்மா என்ன அப்படின்னு சொல்கிறார். உடனே இவன் உத்தரவு போட்டான், போமா, அவன்தான் ஆசை வந்தா பேதம் இல்லைங்கிறானே, போ அவன்கிட்ட நான். இது பெரியார் சொன்னதில்லை, பெரியார் எடுத்து காட்டுறாரு. ஆனால் இந்து மத புராணங்களில் இருக்கிறது இது. இதை போல எவ்வளவோ ரிஷி முனிவர்கள்லாம் என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது, கந்தன் எப்படி பிறந்தான் அப்படிங்கிறதுக்கு வால்மீகி ராமாயணத்தில் சான்று இருக்கு. இதை எடுத்து சொன்னால் அதை திரித்து போட்டு பேசுகிறாங்க.
பெரியார் அப்படி பேசவே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, சீமான் ஒரு தான் தோன்றித்தனமான பேச்சாளர். எப்படின்றதுக்கு ஒரு இன்னைக்கு நடந்த ஒரு செய்தி பர்கானா அவர்களுக்கு நன்றாக தெரியும். பர்கானா அவர்கள் இதை உறுதிப்படுத்தணும். நான் சொன்னதில் ஏதாவது பிழை இருந்ததுனாக்கா அவங்க சொல்லிட்டு நான் திருத்திக்கிறேன். இப்போ இன்னைக்கு நேர்காணலில் சீமான் சொல்லியிருக்காரு. செய்தியாளர்கள் கேட்குறாங்க, 2011 எழுச்சி மாநாட்டில் நீங்கள் போட்ட அந்த மாநாட்டு மலரில் பின்பக்கட்டையில் 64 படங்கள் போட்டீங்க, முதல் படம் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமாம் நான் இப்போ போட்டேன், நான் நினச்சேன் 2008 பிப்ரவரியில் பிரபாகரனை சந்திக்கிற வரைக்கும் நான் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டேன், மதித்தேன். பிரபாகரனை போய் சந்தித்த பிறகுதான் நான் திராவிடம் எத்தகையது என்று புரிந்து கொள்ள. அவர் சொல்கிறார் திராவிடம் திருடன் அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கட்டும் அப்படியே. அப்போது அன்னைக்கு அப்படி சொன்ன அந்த சீமான் 2008 பிரபாகரனை சந்திச்சுட்டு வந்த பிறகு சொல்கிறாரு, இவர் 2014 இல்லைன்னா 15, 16 இந்த 3 ஆண்டுகளில் ஏதாவது ஒரு ஆண்டு எனக்கு சரியாக நினைவில்லை. ஆனால் ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார். என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 25ஆம் தேதி. டிசம்பர் 25ஆம் தேதி யாருடைய என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, தந்தை பெரியாருக்கும் அதிமுக நிறுவனர் ராமச்சந்திரனுக்கும் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அந்த நிகழ்ச்சி அறிவிப்பு இருக்கு என்கிட்ட. நான் பர்கானா அவர்களுக்கு வேணும்னாலும் நான் அனுப்பி வைக்கிறேன். அந்த நிகழ்ச்சி அறிவிப்பு பார்க்கட்டும். அந்த நிகழ்ச்சி அறிவிப்பில் தந்தை இது உறுதியாக நான் சொல்கிறேன் 2015, 16 தான் நடந்திருக்கணும். எனக்கு அந்த ஆண்டு மட்டும் நினைவில் நாள் அவர் டிசம்பர் 25 சனிக்கிழமை மாலை 6 மணி. அந்த நிகழ்ச்சி துவக்கத்தில் அவர் சொல்கிறாரு, இன விடுதலைக்கு உழைத்த தந்தை பெரியார். ஒரு நிமிஷம் ஃபரானா சார் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நிச்சயமாக நேரம் தரப்படும் இந்த குறுக்கிட்ட கருத்துக்களை பதிவு செய்ய. ஈழ விடுதலைக்கு உதவிய எம்ஜிஆர் ஆகியோரின் நினைவை போற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் இது நடந்தது. அந்த ஆண்டு இல்லைங்க சார், அதுதான் அவர் சொல்லிட்டாரு. அப்ப நான் தெளிவு இல்லாமல் இருந்தேன். இப்பதான் அந்த கருத்துக்களை எல்லாம் நான் 2008 பிரபாகரனை சந்திச்ச உடனே எனக்கு அறிவு வந்துருச்சுங்கிறாருல்ல. அப்ப 14, 15, 16 வரலையான்னு கேக்குறீங்க. பெரியார்னு பாராட்டினேன். சரி, செல்வம் சாரோட கருத்துக்களை கேட்போம். செல்வம் சார், நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, ஐயா தகடூர் சம்பத் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய நண்பர் செங்கை பத்மநாபன், சகோதரி பர்கானா பாத்திமா உள்ளிட்ட என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கும், அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இதுலையா ஐயா தகடூர் சம்பத், தகடூருங்கிறதே ஒரு பெரிய புகழ்பெற்ற ஊர். தகடூருக்கு என்று பெருமை இருக்கு, பெருமைகள் பல உண்டு. தகடூர் அதியமான் அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமான் ஊர், பிறந்த ஊர். அதனால அந்த ஊருக்கு இருக்கு. இப்ப எங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரையில் நாங்கள் ஐயா தந்தை பெரியார் அவர்களை மதிக்கிறோம், அது வேற விஷயம். அதே நேரத்தில் ஐயா அவர்களை கூட சில இதுல சொன்னாங்க, நேர்மையான எதிரி, நண்பர் அப்படிலாம் சொன்னாங்க. நேர்மையான எதிரி அப்படிலாம் சொன்னாங்க. ஐயா மூதறிஞர் ராஜாஜியும் தந்தை பெரியாரும் சமகாலத்து நண்பர்கள். ஏறக்குறைய ஒரே வயது, 1 வயது 2 வயது வித்தியாசம் உள்ளவர். அது போலவே ஐயா ராஜாஜி அவர்கள், மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் இறந்த பொழுது ஐயா பெரியார் அவர்கள் அவருடைய இறுதி சடங்கு நடந்த அந்த மையானத்திலே அடக்கம் நடந்த தகனம் நடந்த இடத்துல விம்மி அழுந்த காட்சிகள் எல்லாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அதுக்கு சொல்லல. இதுல ஐயா பெரியார் அவர்கள் அதாவது ஏன் எதற்கு என்று கேட்க வேண்டும் என்கிற புரட்சியை ஏற்படுத்தினார் என்கிற இதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அதே நேரத்துல ஐயா பெரியார் அவர்கள் 1944 முன்னால் வேறு, 44க்கும் 49க்கு பிறகு ஐயா பெரியாருடைய பார்வை வேற மாதிரி இருந்தது. அதை ஐயா தகடூர் சம்பத் அவர்கள் பெரியாரிய வரலாறோடு பயணிக்கிறவர் என்கிறதுனால அவங்களுக்கு தெரியும். 1949 பெரியாரோடு அண்ணா முரண்பட்டு அண்ணா ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற ஓட்டு அரசியல் மீது நம்பிக்கை வைத்து அண்ணா அவர்கள் வாரார். அதுவரை பெரியார் சொன்னாங்க, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை நம்புகிறவன் முட்டாள், கடவுளை பரப்புகிறவன் காட்டுமிராண்டி சொன்ன ஐயா பெரியார் அவர்கள்
சொன்னாங்க. அந்த கொள்கையை அண்ணா உள்ளிட்ட கலைஞர் உள்ளிட்ட அந்த தலைவர்கள், பெரியாருடைய உடன் பிறந்த அண்ணன் மகன் தான் ஈவேக்கு சம்பத் அவர்கள், அவரெல்லாம் அந்த இதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் 1949 ஓட்டு அரசியல் மீது அண்ணாவிற்கு நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு அல்லது விருப்பம் ஏற்பட்ட பிறகு ஒன்றே குலம் ஒருவனை தேவன் சொன்னாங்க. ஒன்றே குலம் மனித குலம், ஒருவனை தேவன் யாரு சொல்லணுமா வேண்டாமா? நீங்க அதுக்கு பிறகு கூட அண்ணா அவர்கள் ஒளியை உயர்த்தி பிடித்தால் மட்டும்தான் நாம அரசியலில் ஜெயிக்க முடியுங்கிறதுக்காக தமிழ் 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 என்று அண்ணா அவர்கள் தமிழை உயர்த்தி பிடித்ததிலே அண்ணாவிற்கு பங்கு இருக்கிறது என்பதை நான் மறுக்கல. பல மறைமொழி அடிகளில் இருந்து பலருக்கும் அதுல தொடர்பு இருந்தா கூட நான் தமிழை திமுக உயர்த்தி பிடித்தது என்பதிலே எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அதே நேரத்துல பெரியார் அவர்களே கூட ஒரு கட்டத்தில் தமிழை நீச பாசை என்று சொன்னதே ஐயா மறுப்பாராங்கிறத நான் ஐயாவுக்கு ஒரு கேள்வியாவே வைக்கிறேன். தமிழை நீச பாசை என்று ஐயா பெரியார் சொன்னது என் கையில இப்ப கூட ஆதாரம் இருக்கிறது உங்ககிட்ட. ஆமா, இப்ப கூட வச்சிருக்கேன். தமிழை நீச பாசை என்று சொன்னதும் அது போலவே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இந்த மாணவர்கள் தீவிரமாக ஈடுபட்ட அந்த 1963 காலத்தில் ஐயா பெரியார் அவர்களே கூட இந்த காணி பயில்களை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த காலி பயில்களை பிடித்து ஜெயில போடுங்க, அப்பதான் இவங்க கட்டுப்பாட்டுக்கு வரும், சட்ட ஒழுங்கு சரியில்லாம போயிரும் சொன்னதும் ஐயா பெரியார். நான் அதெல்லாம் நீங்க மறுத்திட முடியாது. சரி, ரெண்டாவது, நீங்க பார்ப்பனியம் ஆரியம் பார்ப்பனியம் எல்லாம் பேசிட்டு இருக்கிற காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ கால மாற்றம், கால ஓட்டத்தில் காலம் வெகு தூரம் வந்துட்டோம் நாம. இப்போ விஞ்ஞான உலகம், தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் ஏற்பட்டு போச்சு. எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப சாமர்த்தி, ரொம்ப அழகா அருமையா அந்த படித்தவர் என்கிற பண்பை காண்பிக்கிற வகையில நான் இதை பொது வழியில பேச விரும்பல. பெரியார் அவருடைய சில விமர்சனங்களை அவர் கடவுள் மறுப்பு என்கிற பெயரை கடவுளை ஏசுவதாக நினைத்து, கடவுளை விமர்சிப்பதாக நினைத்துக் கொண்டு தமிழையும் இந்துக்களை விமர்சித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு காலத்துல 69% இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்ததற்காக மரியாதைக்குரிய ஒரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை கொடுத்தவர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் தான். சரிங்க சார், செல்வம் சார், இந்த ஒரே ஒரு கேள்வி, பெண்கள் சமூக நீதி இதற்கெல்லாம் பெரியார் என்ன செய்து விட்டார் என்ற கேள்விக்கு உங்களிடம் பதில் இருக்கிறதா இல்லையா? உங்களோட கருத்தும் அதுதானா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, பெரியார் அவர்கள் ஏன் எதற்கு என்று கேட்க வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தினார். அதே நேரத்துல ஜாதி மறுப்பு, ஜாதி ஒழிப்பு, கடவுள் மறுப்பு என்கிற பேர்ல பார்ப்பனிய எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு என்கிற ஒற்றை குறிக்கோளோடு தான் அவர்களுடைய பயணம், பெரியாருடைய கடைசி 95 வயது வரை அவருடைய பயணத்துல ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்புங்கிறதெல்லாம் புரியா இருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் சொல்ல போனீங்கன்னா, தென்னிந்திய நல உரிமை சங்கமாக இருந்து நீதி கட்சி ஆன பிறகு நீதி கட்சியிலேயே ஐயா பெரியார் தலைவராக இருந்தவர். நீதி கட்சியிலேயும் கூட பார்ப்பனர்களுக்கு உயர்ஜாதிக்காரர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்கிற அந்த ஒற்றை திட்டத்தோடுதான், ஒற்றை எதிர்ப்போடுதான் ஐயா வெளியே காங்கிரஸ்ல கொஞ்ச நாள் பயணம் பண்ணாரு. அதுக்கு பிறகு திராவிடர் கழகத்தை ஆரம்பிச்சாரு. அதெல்லாம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த சர்ச்சைக்குரிய செய்தி பொதுவெளியில் வந்திருக்க வேண்டுமா என்று சொன்னால் வந்திருக்க கூடாது, வந்திருக்க வேண்டாம். அது அவரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சீமான் அவர்களுக்கும் பெரியாரிய பார்வையாளர்கள், பெரியாரை பின்பற்றக்கூடிய, பெரியாரிய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு உள்ள விஷயம். அதே நேரத்துல இன்னைக்கு அவர் ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் என்பதற்கு நீங்கள் எதிர்கருத்தை சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க அவரை போய் ஊரா போய் மறிக்கிறது, ஊரா போய் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது, அதுக்கு பதிலா அவரும் எதிர்ப்பு தெரிவிப்பது, இது தேவையற்ற ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் இதை விமர்சனத்திற்குரிய விஷயமாக நாங்கள் வைக்கவில்லை. முதல் சுற்று கருத்துக்களை வாங்கிட்டு அதுக்கு அப்புறமா வரேன். பத்மநாபன் சார்,
அதாவது முக்கியமா என்னன்னா சர்ச்சை பேச்சுக்கள் தேவையில்லாததுதான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதற்காக போராட்டம் நடத்துவது, இந்த மாதிரி போக்குவரத்திற்கு இடைஞ்சலாக இருப்பது, திரும்பவும் அதை சர்ச்சையாக மாற்றுவதெல்லாம் தேவையில்லாத ஒன்றுதானே என்று தூத்துக்குடி செல்வம் சார் தன்னுடைய கருத்துக்களை முன்மொழிஞ்சிருந்தாரு. சோ உங்ககிட்டயும் கேட்க வேண்டிய ரெண்டு கேள்வி தான். பெண்களுக்காக எதுவும் செய்யவில்லையா பெரியார்? அது ஒரு கேள்வி. அடுத்து சமூக சீர்திருத்தத்தில் பெரியாரோட பங்கு ஒன்றும் இல்லை என்பது போலதான் இப்போதைய பேச்சுக்கள் போய் கொண்டிருக்கிறது. சார் பத்மநாபன் சார், டைரக்ட் கொஸ்டின் தான் சார். சர்ச்சை பேச்சுக்களா இல்லையான்றதெல்லாம் இல்ல, பெண்களுக்காக, சமூக நீதிக்காக, மொழிக்காக பெரியார் என்ன செய்து விட்டார் என்ற கேள்விதான் இன்றைக்கு சர்ச்சையாக இருக்கிறது. அவர் பேசிய பேச்சுக்களோட கான்டெக்ஸ்ட் என்னவனா இருக்கலாம், ஆனா பேசிய வார்த்தைகள் உண்மைதான், அதோட ஆதாரங்கள் எங்களிடமும் இருக்கிறது என்று அண்ணாமலை அவர்களும் சீமானோட பேச்சுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார். இந்த இரண்டையும் ஒட்டி உங்களுடைய கருத்துக்கள், ஏன்னா முதல் சுற்று கருத்துக்களே நான் உங்ககிட்ட வாங்கல, சொல்லிருங்க. சீமான் அவர்களுடைய சிந்தனை கட்சி இன்னைக்கு சின்ன பின்னமாயி மாநிலம் அனைத்து மாவட்டத்திலும் கட்சியிலேருந்து வெளியில போயிட்டு இருக்காங்க. கூட இருந்த நிர்வாகிகள்லாம் வெளியில போயாச்சு. கட்சி விஜய் வெற்றி கழகம் வந்த அப்புறம் கட்சியே இல்லாம போயிடுச்சு. இடைத்தேர்தலில் தெரியும் எத்தனை சதவீதம் போனாலும் 10,000 ஓட்டு வாங்கினாரு, அது கூட வராம குறைஞ்சிடும். இதனுடைய வெளிப்பாட்டா 8 கால செய்தி போடுங்கன்னு சொல்றாரு. ரஜினி கிட்ட போனாரு, கை கட்டி நின்னாரு. தமிழ் தேசியத்தை போய் கன்னடர்னு விமர்சனம் பண்ணாரு, மராட்டியர்னு விமர்சனம் பண்ணாரு, அவர்கிட்ட அடிமை பண்ணாரு. அது 8 கால செய்தியா மாறல. இப்ப என்ன பண்ணிருக்காரு, மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசினா 8 கால செய்தி வரும்னு சொல்லிட்டு கலைஞரை பத்தி தப்பா பேசுறது, அண்ணாவை பத்தி தப்பா பேசுறது, பெரியாரை பத்தி, இவரை பத்தி பேசினா என்ன ஆகும், சந்து சிரிச்சிடும். இவரே சொல்லியிருக்காரு, எங்களெல்லாம் நல்ல ஆத்தாளுக்கும் நல்ல தகப்பனுக்கும் பிறந்தவர்கள் எங்க பிறப்பை பத்தி பேசும்போது அவருடைய பிறப்பை பத்தி பேசுறது தவறு இல்லை. தயவு செய்து பெரியாரை அண்ணாமலை அவர்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு. எதுக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு? பெரியார் அவர்கள் பல கட்டத்தில் எனக்கு ஆதாரம் உண்டு, கடவுளை பத்தி கொச்சையா பேசுகிறாரு. சீமான் பேசாத கொச்சை தடத்தை தமிழ் இந்து கடவுளை பேசாத அவர் பேசிட்டு போறாரு. அவர் சார்ந்த கிறிஸ்துவரிய சாத்தானின் பிள்ளைகள் சொல்லியிருக்காரு. ஒன்னு தெரிஞ்சுக்கணும், என்னுடைய மனைவியை நான் திட்டியிருக்கிறேன், என் மகளை நான் திட்டியிருக்கிறேன், என் சகோதரர்களை திட்டியிருக்கிறேன், நான் விரும்பிய நேசித்த அலைவரையும் திட்டியிருக்கேன். திட்டின வார்த்தையை மட்டும் துண்டித்து போட்டா அது நாராசமா இருக்கும். தயவு செய்து, அவர் ஒரு கன்னடர்னு சொல்றாங்க, அவருக்கு பெங்களூர்ல போய் தன்னுடைய வாழ்க்கையை வழி நடத்தல. தமிழகத்தில் வாழும் இறந்த காலம் வரை அவர் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் பணியாற்றி இருக்கிறார். திராவிடர்கள் திருடர்கள், அப்ப ஆரியர்கள் யார்? பல நூற்றாண்டு ஆண்டுகள், பல யுகமா ஆரியர்களிடம் நாம் அடிமைப்பட்டிருந்தோம். அதுல இருந்து 800 ஆண்டுகள் இஸ்லாமியர்கிட்ட அடிமைப்பட்டோம். அதுல இருந்து 300 ஆண்டுகள் 350 ஆண்டுகள் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருந்தோம். இப்போ 75 வருஷமா சுதந்திர காட்டுல சுதந்திரத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம். மீண்டும் இப்ப ஆரியருக்கு போய் அடிமைப்படுத்துற அளவுக்கு திராவிடர்களை திருடர் என்று சொல்வதை ஏற்க முடியாது. திராவிடம் என்ற வார்த்தை கேடயமாக உபயோகிக்கப்படுகிறது. அப்படி பாத்தீங்கன்னா இவரு மன்னிக்கணும், இது நான் பேசல, மன்னிக்கணும்ன்றீங்க, அதனாலே அந்த வார்த்தைகள் கொஞ்சம் நாகரிகமா தான் சொல்றேன். என்ன எதுக்கு சொல்றேன்னா, இவரே தன்னுடைய பேச்சுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு மலையாளி, இவரே ஒரு திராவிடர், நான் ஒரு மலையாளி, நான் மலையாளம் பேச தெரியாது, தமிழ் தான் பேச தெரியும். தமிழ் பேச தெரிஞ்ச ஒரே காரணத்தினால தமிழ் தேசியத்தினுடைய தலைவரால் நாங்க ஏற்க முடியாது. ஒரு நேற்று நடந்த புஸ்தக நிகழ்வுல தமிழ் அறிஞர்கள், தமிழ் வல்லுநர்கள், தமிழ் கலைஞர்கள் தமிழ் தேசிய தலைப்பில் வரும்போது இவர் அழைக்கிறாங்க. தயவு செய்து அந்த தவறை மீண்டும் செய்ய வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இவர் பெரியாரை பத்தி இவர் உயர்த்தி பேசின மாதிரி உலகத்துல யாரும் பேசியிருக்க மாட்டாங்க, கலைஞருக்கு அடுத்தபடியா. வீரமணி அண்ணனுக்கு ஏத்தாப்புல இவர் என்ன சொல்றாரு, நான் பிரபாகரன் அவர்களை கண்ட பிறகு எனக்கு இந்த வாய்ப்பு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. அவங்களுடைய பிசுறு என்று விமர்சனம் செய்யப்பட்ட காளியம்மாள் அவர்கள் சொல்றாங்க, அவருடன் 10 ஆண்டு 15 ஆண்டு பயணித்த பெண்மணி நிர்வாகி சொல்றாங்க, 8-10 நிமிடம் தான் பேசினாருன்னு சொல்லி, மற்றவங்க 8 நிமிடம் பேசினாரு, போட்டோ எடுத்துட்டாருன்ற கதையில ஆம கறி துப்பாக்கி AK-47 இந்த புருடால இந்த ஒரு புருடா, இந்த இதுல பெரிய இவர் தமிழ் தேசியத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டாராம். ஆனால் தயவு செஞ்சு ஃபாத்திமா சகோதரி, என்னுடைய மக வயசு அவங்களுக்கு, தயவு செஞ்சு அந்த கட்சியில இருந்து விலக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா கடந்த காலத்துல சீமான் இவரை பிசுறுன்னு சொன்னாரு. இவரை இந்த அம்மாவை எப்ப பிசுறுன்னு சொல்ல போறது இல்ல தெரியல. அது மட்டும் இல்லாம தாய்மானவன் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிய இவர் 1000 பேர் கூட பழகுறாங்க,
கட்சின்னா ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் பழகுவாங்க. சரி இருங்க சார், ஏன்னா நீங்க ஃபரானா மேம்க்கு டைரக்டா வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்க. ஒரே அரை மணி நேரம் பேசிட்டாங்க. நான் 3 நிமிஷம் கூட பேசல. சரிங்க, முதல் கருத்தை கேட்போம். அரை மணி நேரம் அவங்க 3 பேர் தான் பேசிட்டாங்க. இங்க பாருங்க, இந்த தலைப்பு இந்த பித்தலாட்ட அரசியல முதல்ல நீங்க நிறுத்துங்க. இந்த பித்தலாட்ட அரசியலை நிப்பாட்டுங்க. இந்த பித்தலாட்ட அரசியலை நிப்பாட்டுங்க. 40 பேர் ஒரு பெண் தான் ஒரு பெண்ணுக்கு எதிரி. ஒரு பெண் தான் ஒரு பெண்ணுக்கு எதிரி. என்னோட கருத்தை நான் முடிச்சிருக்கேன். 3 நிமிஷம் தான் பேசிருக்கேன். அரை மணி நேரம் பேசிருக்காங்க. பெரியார்கள் செய்யக்கூடிய சகோதரி அவர்கள் இதை பகவதி அவர்கள் இதை வந்து கண்டிக்கணும். ஏன்னா ஒரு பேஸும் இல்லாம அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை யூடியூப பார்க்க சொல்லுங்க, பத்திரிகையை பார்க்க சொல்லுங்க. அவங்க கட்சிக்காரங்க வெளியில வந்து சொன்ன செய்தி இவங்க எப்ப போய் வெளியில போய் அதை பத்தி அவரை பத்தி விமர்சனம் பண்ணுவாங்க. நாங்க காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் சொன்ன ஒவ்வொரு கருத்தும் ஒரு வார்த்தை கூட என்னுடைய கருத்து இல்ல. அவருடைய சாட்டை முருகன் வீடியோ ஆடியோ வெளியிட்டது அவரே தன்னுடைய மது பழக்கத்தினால வெளியிட்டது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கட்சியிலிருந்து பிரிந்து சென்று பகிரங்கமா சொல்லி இருக்கிறது. 40 பெண்கள், நல்லா கேட்டுக்கோங்க, 40 பெண்மணியை பாலியல் பண்ண சக்தி அந்த நிறுவனத்தினுடைய பணி 75% நாம் தமிழர் கட்சியினுடைய பணியை செய்வது. அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. இவரு 3 பேர் போய் கிண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவு பண்ணிருக்காங்க. என்ன பதிவு பண்ணிருக்காங்க? நான் ஒரு கட்சியை சேர்ந்தவன், என் கட்சிக்கு சார்ந்த தலைமை பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாம் என்கிட்ட செய்யற மாதிரி அவங்களுக்கு ஆமை இசைவு தரணும் அப்படின்னு பேசியிருக்கிறத எப்படி ஏற்க முடியும்? நிச்சயமாக. அதாவது இப்போ நம்ம பொதுவெளியில ஒரு கருத்துக்களை வெளியிடும் போது அதுக்கு சரியான ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம பேச முடியும். நேரலையில பேசுகின்ற வார்த்தைகள் இது. ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல எப்படி ஏனோ தானோன்னு கருத்துக்களை வெளியிடுறோமோ அதே மாதிரி இங்கேயும் வெளியிடலாம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா எல்லாரோட வார்த்தைகளுக்கும் ஆதாரம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருமே நீங்க ஒரு தலைவருடைய வார்த்தைகள்னு ஒண்ணு சொல்லும் பொழுது அது அவங்க சொல்லி இருப்பாங்கன்னு சொல்லி நம்புறாங்க. அதனால அந்த தார்மீக பொறுப்பு கருத்துக்களை வெளியிடும் போது எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்றேன். ஃபாத்திமா மேம், இப்ப நீங்க உங்க கருத்துக்களை சொல்லலாம். இல்ல, நாம இப்ப என்ன கேட்கிறோம்னா, ஐயா பெரியார் மீது விமர்சன பார்வைகளை முன்வைத்திருக்கிறோம். அதற்கு எதிர்த்தரப்புல கருத்துகள் இருக்கா அப்படிங்கறத நியாயமா பதிவு செய்வதுதான் நேர்மைக்கு அழகா இருக்கும். ஐயா இப்ப பேசி முடிச்சவர் வந்து எல்லாமே தனிநபர் தாக்குதலாவே இருக்கு, எங்க கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்றத பத்தி ஏன் ஐயா பெரியார் 90 வயசுல 50 வயது பெண்மணியை கல்யாணம் பண்ணிட்டார் சொல்லுது தனிநபர் விமர்சனம் இல்லையா? ஒரு உங்க தலைவர் சொல்றாரு 90 வயது 95 வயது பெரியார் 40 வயது 45 வயது இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னது வந்து தனி மனித தாக்குதல் இல்லையா? இல்ல பத்மநாபன் சார் சொல்லாதீங்க. அதாவது பத்மநாபன் சார் சொல்லுங்க. இல்ல இப்ப கூட வந்து சீமான் அவர்களுடைய கருத்துக்களுக்கு தான் எதிர்கருத்துக்கள் கேட்கிறோமோ, நம்ம யாரையுமே வந்து ஒரு கட்சியோட கருத்துக்களையோ கொள்கைகளையோ தவறு சொல்லவில்லை. நாங்க தாக்க கூடாதா? பத்மநாபன் சார் ஒன்னே நான் இன்னொரு கேளுங்க. எனக்கு நாம் தமிழர் இயக்கத்தை நியாயப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அதே நேரத்துல பத்மநாபன் சார் போற போக்குல உங்க இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. தயவு செஞ்சு நீங்க பிஜேபிக்கு சப்போர்ட் சார், நீங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நாம் தமிழருக்கு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. நீங்க தவறு பதிவு பண்ணாதீங்க. அதாவது 1949 திமுக ஒரு கட்சி திராவிட கழகத்திலிருந்து உதயவாதத்துக்கு பல்வேறு காரணங்கள் ஒரு காரணம் என்ன தெரியுமா? கூட திருமணம், பெருந்தல் திருமணம். ஐயா தவறு சம்பவத்தை கேளுங்க. அண்ணா என்ன சொன்னாரு? சரி, அண்ணா என்ன சொன்னாரு? நான் பெரியார் இயலாளர் என்று பெரியாரோட சரியான நபராக நாங்கள் பார்க்கிறோம். பெரியாருடைய காம இச்சைக்காகவோ பெரியார் திருமணம் செய்யவில்லை, தன்னுடைய ஆதரவுக்காக வயது மூப்பின் காரணமாக அவர் செய்து கொண்டார் சொல்லலையா? நீங்க தேவையில்லாத சர்ச்சையை உண்டு பண்றீங்க. நான் என்ன சொல்றேன், 95 வயசுல 45 வயசு பெண்ணை திருமணம் பண்ணாங்க யாரும் சொல்லல. யார் சீமான் சொன்னாருங்க? சீமான் சொல்லிருக்காருங்க. சார் நீங்க போய் டிவியை பாருங்க. சீமான் சொல்லிருக்காருங்க. நான் சொல்லல, சீமான் சொல்லிருக்காருங்க. சொன்னது நீங்க போய் டிவியை பாருங்க. சீமானுடைய தனிப்பட்ட விவகாரத்தை, விஜயலட்சுமி விவகாரத்தை எடுத்தா அவங்களுக்கு தாங்குவாங்க. சரிங்க சார், அதெல்லாம் நமக்கு இப்ப தேவையில்லை. நமக்கு தேவையில்லை. இப்ப பெரியாரோட தொடர்ந்து பயணம் செய்யும் அந்த கருத்துக்களோட மாமியார் தொட்டா இல்ல நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம கருத்துக்களோட முதல் தான் இருக்கணும். வார்த்தைகளில் வந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். வார்த்தைகள் எதெல்லாம்
இல்லம்மா, கண்ணாடி அறையிலிருந்து கல் எறிந்தால் உங்க இடத்திலும் கல் எறியப்படும். என்ஜாய்மெண்ட் வித்அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிள்ளைகளை பாசத்துக்காக பெத்துக்க கூடாதுன்னு சொல்லி ஐயா பெரியார் சொல்றாரு. இதுதான் ஐயாவுடைய பெரியாரினுடைய பெண்ணிய அடிமைத்தனத்தை போக்குனதினுடைய இந்த இஸ்லாமியரை வந்து சாத்தான்னு சொன்னாரு. சரிங்க சார், சம்பத் சாருடைய கருத்துக்களை கேட்க வேண்டிய சரியான தருணம் இது. சாத்தான்னு சொல்லியிருக்காரு. சரி, வார்த்தைக்கு வார்த்தை போர் வேண்டாம். இஸ்லாமியரை சிறுபான்மை மக்கள் சாத்தான்னு சொன்னார். அதுக்கு பதில் கொடுங்க. இறந்து போன மறைந்த தலைவரை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டாம். அதுதான் சரிங்க சார், அவங்களோட வார்த்தைகள். இந்த வர்ணம் பார்த்து திருமணம் செய்வது, தேவர் அடிமை முறை பண்ணது, பெண் அடிமைத்தனம் பண்ணது. இத சொல்லுங்க. சிறுபான்மை மக்களை சாத்தான் என்று சொன்னது என்ன போக்கு? சரி பத்மநாபன் சார், அது இணையத்தின் வழியானால சரியா நமக்கு ரீச் ஆகல மேடம் சொல்றது. சம்பத் சார் நீங்க சொல்லுங்க, இந்த கருத்துக்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? ரெண்டு செய்திகளை நான் மறுபடியும் தெளிவா பதிவு பண்ணேன். கொஞ்சம் சுருக்கமாவே சொல்லிருங்க. நீங்க தலைப்போட்டியே தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். நான் தலைப்போட்டியே சொல்லிடுறேன். இன்றைய செய்தியாளர்கள் கூட்டத்துல சீமான் பேசும்போது சொல்றாரு, வள்ளலார் வைகுண்டர் செய்ததை விடவா பெரியார் செய்து விட்டார். நிச்சயமாக அது எல்லாருமே கேட்டோம். ஏன்னா சொன்னாரான்னு கேட்க முடியாது. நான் சொல்லிடுறேன், வைகுண்டர் என்ன செஞ்சாரு எனக்கு தெரியாது. நான் உண்மையிலேயே நான் வைகுண்டரை பற்றி எனக்கு அதிகமா தெரியாது. ஆனால் வள்ளலாரை படித்திருக்கிறேன். வள்ளலார் வந்து ஒரே ஒரு இது மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 6ஆம் திருமறையில வந்தது. அப்புறம் சாதியை பற்றியெல்லாம் பேசியிருக்கார், சடங்குகளை பற்றியெல்லாம் பேசியிருக்கார். வள்ளலாரை பின்பற்றுகிறவர்கள் இன்றைக்கு நான் தருமபுரியில் நான் பிறந்த ஊரில் வள்ளலாரை பின்பற்றுவர்கள் என்கிறவர்கள் எல்லோரையும் பார்த்திருக்கிறேன். யாரும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும், சாதி சழக்குகளில் சிக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி பார்க்கவே இல்லை. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, வள்ளலார் படத்தை மாட்டி வச்சுட்டு அதுக்கு வந்து மாலை போட்டு பூஜை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு அவர் வந்து சோறு போட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சோறு போட வழி இருந்தால் கஞ்சி ஊற்றினாலும் எனக்கு தெரியும். இந்த தருமபுரி மாவட்டத்தில் இவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. வள்ளலாருடைய சிந்தனைகளை நேரடியாக யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. வள்ளலாரை கொண்டாடுபவர்களே வள்ளலாருடைய சிந்தனைகளை புரிந்து கொள்ளவில்லை. அப்போ வைகுண்டர் அதுக்கடுத்து அவர் பேசுறாரு, சிங்காரவேலர், ஜீவானந்தம், அயோத்திதாச பண்டிதர், ரெட்டைமலை சீனிவாசன், இவங்கெல்லாம் செஞ்சதோடவா இவர் பேசிட்டார் அப்படின்றாங்க. இதுல வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாருமே வந்து தந்தை பெரியாரோட கருத்து மாறுபாடு கொண்டவர்கள் தான். யாரும் தந்தை பெரியாரை இழுத்தி பேசியவர்கள் அல்ல. ஈரோட்டு பாதி சரியா அப்படின்னு பேசியிருக்காரு, ஒரு நூலை எழுதியிருக்காரு ஜீவானந்தம். ஆனா அந்த இதுல அவர் தொடுத்த கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா இருக்கும். அப்படிதான் இருந்தது. ஆனா எந்த இதுலயுமே அவர் பெரியாரை இழிவுபடுத்தி பேசல. அவருடைய செயல்முறைகளை வந்து கேள்வி கேட்கிறாரு. அப்படிதான். ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க, பெரியாருக்கு முன்னாடியே பாரதியார் வந்து பேசிட்டாரு, சாதிகளிலேடி பாப்பான்னு. அது சாதிகளிலேடி பாப்பான்னு அவர் எழுதினாராங்கிறது ஒரு கேள்விக்குறி. அது வேற செய்தி. அது வேற செய்தி. பேசியிருக்கிறார்கள், பாரதியார் பேசியிருக்கிறார். காசியில் அவர் படிக்கும்போது அந்த இளம் பெண் குழந்தைகளை விதவிகளாக்கி அவர்களை தலைமழித்து அவர்களை வந்து கொடுமை செய்ததெல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய பூணூலை அறுத்தெறிஞ்சிட்டெல்லாம் போயிருக்கிறார். இல்லைன்னு சொல்லலை, வள்ளலார் பேசியிருக்கார். அதுக்கு முன்னே திருக்குறள் காலத்திலிருந்தே ஆரிய பார்ப்பன சனாதனத்திற்கு எதிராக பேசப்பட்டிருக்கிறது. யாரும் பேசலன்னு சொல்லலை. ஆனால் தந்தை பெரியார் தான். இப்போது வள்ளலார் வந்து இலக்கிய தமிழில் தான் பேசினார். அவருடைய பாடல்கள் எல்லாமே இலக்கிய தமிழ். யார் படிக்கும்? தமிழ் புலமை படித்தவங்க தான் அதை பிடிச்சி தெரிஞ்சுக்க முடியும். எளிய மக்கள் தெரிஞ்சுக்க முடியாது. பெரியார் தான் ஒரு இயக்கத்தை துவங்கி அந்த இயக்கத்தின் சார்பில் ஊருக்கு போனாருங்க. ஊருக்கு போனாரு. ஒவ்வொரு ஊருக்கா போய் அந்த மக்கள் மொழியில பேசி சமூக சீர்திருத்தத்தை மாற்றினார். சொல்லுங்க ஃபாத்திமா மேம், இந்த ஏன்னா நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, எல்லாரோட கருத்துக்களும் வேணும் எனக்கு. தந்தை பெரியாரை போல சிந்தித்தவர்கள் நிறைய, ஆனால் தந்தை பெரியாரை போல செயல்பட்டவர்கள் யாருமே இல்லை. சொல்லலாம் பெரியார் தான் சொல்றதான் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற கருத்தை முன் வச்சீங்க. உங்களோட பதில் என்ன ஃபாத்திமா? செயல்பட்டார். பெரியார் செயல்பட்ட அளவுக்கு வேற யாரும் செயல்படல. எல்லாரும் பேசினாங்க. சரிங்க சார், சொல்லுங்க. அதாவது ஐயா பெரியாருடைய பங்குகளை போற்றுறோம், வரவேற்கிறோம், மரியாதை கொடுக்கிறோம். ஆனா உங்களுக்கே தெரியுது சீமான் எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசியிருக்காருன்னு.
அவர் நினைச்ச ஐயா நீங்க சகோதரர் விஜய் நீங்க வந்து விஜய் அவர்களை நேத்து வரைக்கும் ஏத்து போனாரு. அவர் என்ன ஒரே ஒரு நிமிஷம், அவங்களோட கருத்துக்கள் வந்து நம்ம சரியா வந்து சேர்ந்தாதான் நம்ம பேச முடியும். கொடுக்கப்பட்டிருக்கு, அதுல உண்மை இருக்கா இல்லையாங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காண்டி இந்த டிபேட் போட்டிருக்கீங்க. ஆனா நீங்க அதுக்கு மாற பேஸ்லெஸ் ஆன குற்றச்சாட்டுகளை வச்சா இதை எப்படி ஏற்க முடியுமா? பேஸ்லெஸ் சொல்றது எனக்கு புரியலமா. இருங்க அவங்க பேசிட்டோம். அதுல ஏதாவது பேசிருக்கா, ஏதாவது பேசிருக்கா? நான் எதுக்கு சொன்னாரு, எதற்கு சொன்னாரு? இந்த மாதிரி ஊழல்வாதிகளும் லஞ்சம் பெறுபவர்களும் குற்றம் செய்பவர்களுக்கும் தொடர்ச்சியாக வாக்கு செலுத்திட்டே இருந்தீங்கன்னா சாத்தான பிள்ளைகளாக மாறிடுவோம். திருத்த மக்கள் கிட்ட வேற விதமா கொண்டு போய் இருங்க சார். சரி ஃபாத்திமா மேம், இப்போ சார் பத்மநாபன் சார் ஒரே நிமிஷம் அமைதியா இருங்க. ஃபாத்திமா மேம், இப்ப சம்பத் சார் ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட கேக்குறாரு. சீமானுடைய சார் பத்மநாபன் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஃபாத்திமா மேம் ஒரே ஒரு கேள்விதான் சம்பத் சார் உங்க முன்னாடி வச்சாரு. இன்றைய சீமான் அவர்களுடைய பேச்சுக்கள் பெரியாரை இழிவுபடுத்தவில்லையா? கருத்துக்கள் மோதல் எந்த கான்டெக்ஸ்ட்? நீங்க அதாவது இதுதான் நம்ம சொல்றோம், தமிழ் தேசிய பார்வையில மீளாய்வு செஞ்சுட்டு இருக்கோம். ஐயா பெரியார் அவர்களை படிக்கிறோம், மீண்டும் மீண்டும் படிக்கிறோம். அது நான் வழிவந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை அப்படின்னு சொல்றாரு. ஒரு சில விஷயங்கள்ல மாற்று கருத்து இருக்கிறது தவறு இல்ல, விமர்சன பார்வை வைப்பது தவறு இல்ல. அது பெரியார் ஐயா பெரியார் அவர்களே வரவேற்றிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம எங்க கருத்தா முன்வைக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம முன்னாடி என்ன சொல்றோம் அப்படின்னா, பல இடங்கள்ல கொச்சையா பேசியவர் ஐயா பெரியார் அவர்கள். அதே மாதிரி ஐயா கி வீரமணி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா பெரியார் பதிவு செய்ததாகவே சொல்றாங்க, என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஐயா பெரியார் அவர்கள் ஆங்கிலத்திலேயே பயன்படுத்தினான்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத ஐயா சம்பத் அவர்கள் விளக்கட்டும். இதற்கு பேர் பெண்ணடிமைத்தனத்துக்கு வித்திடக்கூடிய ஒரு கூற்றாக நமக்கு தெரியலையா அப்படிங்கறத கேள்வியா வைக்கிறோம். வெவ்வேறு வடிவங்களை கட்டாயமாக ஐயா பெரியார் அவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நாம முன்வைக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கு. தமிழை நாம பார்க்கும் போது அதிக இடங்கள்ல கொச்சைப்படுத்திருக்கிறார். அதே மாதிரி பெண்ணனுடைய கற்பப்பையை வந்து அறுத்தெறிவதுதான் பெண்ணடிமைத்தனத்தை தீர்க்க முடியும் என்கின்ற கருத்தையும் கோட்பாடையும் நாம் தமிழர் கட்சி ஏற்கல. அதை விமர்சிக்கிறோம். அதை உங்களுக்கு விமர்சன ரீதியாக எதிர்கொள்ள முடியும் அப்படின்னா அதை செய்யுங்கள். மாறாக தனிநபர் தாக்குதலை செய்வது, கள்ள தூக்கி எறிவது, முற்றுகையிடுவது, வீட்டுக்கு வந்து அச்சுறுத்தல் செய்வது, இது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து இதுவும் இந்த நவீன மடைஞ்ச இந்த காலத்துல ஒரு ஜனநாயகம் கொண்ட ஒரு நாட்டுல மீண்டும் இந்த மாதிரியான நடைமுறை எடுத்து போறது அவ்வளவு உகந்தது இல்ல. அது வந்து பெரியாரிய கழகத்தை சார்ந்தவர்களுக்கும் பெரியார்களுக்குமே அழகில்ல அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டியதா வருது. சரிங்க சார். சம்பத் சார் உங்களுடைய பெரியார் அவர்கள் வருவதற்கு முன்னாடி பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்களா? இல்லையா? விஜயநகர் பேரரசுக்கு அதுக்கு அப்புறம் தான் வர்ணாசிரமம் பார்த்து திருமணம் செய்யறது, தேவரடியார் முறை வந்தது, அது மாதிரி தேவதாசி முறை வந்தது, அதற்கு பெண்களை அடிமைப்படுத்தியது, இது போன்ற நடைமுறைகள் பின்பற்றப்பட்டன. ஆனால் அதற்கு முன்னாடி வேலுநாச்சியார் வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு யாரு வந்து கல்வி கத்து கொடுத்தாங்க? யாரு குயிலுக்கு வந்து வீரத்தை கத்து கொடுத்தாங்க? இவங்க எல்லாருக்கும் யாரு பாடம் எடுத்தாங்க? ஐயா வந்து அவங்க எல்லாருக்குமே கல்வி சுதந்திரம் பெற்று கொடுத்தாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முன்வைக்கிறோம். அப்போ ஆதி முதல் அந்த வரை பெரியார் தான் இந்த ஹோலிபிகேஷனை திமுக வாழ்வதற்கு ஐயா பெரியார்களுக்கு பயன்படுத்துறீங்கன்னு சொல்றோம். அதை வந்து சரி, இப்ப நீங்க முன்வைத்த கேள்விகளுக்கு நீங்க சம்பத் சார் கிட்ட இருந்து பதில் கேட்டீங்க. அவங்க வந்து இல்லன்னு மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அப்படி அவர்களுக்கே நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கும்போது இன்னைக்கு ஒரு முகமூடிக்காக ஐயா பெரியார்களை பயன்படுத்தி நீங்க மற்றவர்களை விமர்சிப்பீங்க அப்படின்னா முதலை திராவிடம் என்கின்ற கோட்பாட்டை வேறு இருக்க வேண்டும் என்றால் ஐயா பெரியார் அவர்களையும் மீளாய்வு செய்து படிக்க வேண்டிய அவசியத்துக்கும் கட்டாயத்துக்கும் எங்களை நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கறத நாங்க முன்வைக்கிறோம். ஒரே ஒரு நிமிஷம் சார். அதாவது பெரியாருக்கு முன்னாடி இருந்த பெண்ணடிமை எல்லாம் வந்து யாருமே நீக்கவில்லையா? பெரியார் வந்ததுக்கு பிறகுதான் பெண்ணடிமை நீக்கப்பட்டது அப்படின்ற கருத்தை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்துக்கள்? முதல்ல நான் 2 செய்திகளை பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா இது அதிகமாக இது இறுதி வாய்ப்பாக கூட இருக்கலாம். சரி, அது உங்களோட நிறைவான கருத்தா சொல்லிடுறேன். நண்பர் தூத்துக்குடி செல்வம் பேசும்போது சொன்னார், பெரியார் தமிழ் நீசபாசின்னு சொன்னார் அப்படின்ட்டு. அவர் என்னைக்கு நீசபாசின்லாம் சொல்லலை, காட்டுமிராண்டி காலத்து மொழின்னு சொல்லியிருக்காரு. அதை தான் வந்து சுருக்கமாக, அதாவது பேசும்போது அவர் சொல்லுவார் அது காட்டுமிராண்டி காலத்து மொழி அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா எடுத்து சொல்லும்போது தமிழ் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லுவார். இது சொன்னார், பெரியார் சொன்னார், இல்லை என்று சொல்லவில்லை, யாரும் மறுக்கவில்லை.
தந்தை பெரியாரின் சிலை பீடங்களில் அது பொறிக்கப்படுகிறது. பெரியார் சிந்தனைகள் அப்படின்னு ஆணிமுத்தை அவர்கள் தொகுத்த நூலில் எல்லாமே இருக்குது, எதுவுமே மறுக்கலை. ஆனால் ஏன் சொன்னார் அப்படின்னா, இன்றைய உலக சூழ்நிலைக்கு ஏற்ப, விஞ்ஞான முன்னேற்றத்துக்கு ஏற்ப எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் இங்கிலீஷை தவிர வேறு எந்த மொழியிலாவது நாடோ மனிதனோ முன்னேறுவதற்கு ஏற்ற வசதியோ வாய்ப்போ இருக்கிறதா என்று கேட்கிறேன். இது 1940களில் அவர் கேட்டுக்கணும், முன்ன பின்ன இருக்கலாம், பேசியிருக்கோம். அப்போது ஆங்கிலம் தான் இன்றைக்கி நம்ம அந்த அறிவியல் மொழியாக இருந்தது. இன்றைக்கி அறிவியல் வளவையில் வளர்ந்துருச்சு, ஒவ்வொரு மொழியும் வளர்ந்துருச்சு. ஆனால் இன்றைக்கும் தமிழில் அறிவியலை சொல்லித் தருவதற்கான பாடத்திட்டங்கள் இருக்கான்னா இல்லை. அது ஒரு கேள்விகள் உடனே சொல்லலாம், நீங்கள் தானே 60 ஆண்டுகளாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஒத்துக்கிறேன், நான் அதை மறுக்கலை. ஆனால் இன்றைக்கும் ஆங்கிலம்தான் அறிவியல் மொழியாக இருக்கிறது, தமிழில் அந்த அளவுக்கு இல்லை. தமிழ் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா மறைமலை அடிகள் போன்றவர்கள்லாம் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். திருவிக்காவின் வாழ்க்கை குறிப்புகள் நூலை நான் முழுக்க படிச்சிருக்கேன். அவர் படித்ததா சொன்னதெல்லாம் என்ன தெரியுங்களா? சைவ நெறி நூல்கள் தான். சைவ நெறி நூல்களில் நீ என்ன அறிவியல் முன்னேற்றம் வந்துடும், வாழ்க்கை முன்னேற்றம் என்ன வந்துடும், அதை தான் பெரியார் கேட்குறாரு. நீங்கள் வேணும்னா போய் நீங்கள் பெரியாருடைய சிந்தனைகளை முழுக்க படிச்சுட்டு பேசுங்க. அறவுரையாக பேசிட்டு படிச்சுட்டு இல்லை திரித்துட்டு மேலோட்டமாக பெரியார் காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு பேசாதீங்க. நீங்களே சொல்றீங்களா, நீங்களே ஒத்துக்கிறீங்களா காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு சொல்லி ஏன் சொன்னாருங்கிறத சொல்றேன் இல்லையா? அதை புரிஞ்சுக்கிறீங்களா? அது புரியுதா இல்லையா? நீங்க ஒரே ஒரு விஷயம் சார், நீங்க தேசிய கட்சியா? சார், நீங்க தேசிய கட்சியா? இல்ல அத்தனை மொழியும் தேவையா? அத்தனை மதமும் தேவையா? இல்லன்னா தூத்துக்குடி செல்லும் செய்தி இதுக்காக தான் விளக்கமா தமிழ் பற்று என்பது வேறு, திராவிடர் எதிர்ப்பு என்பது வேறு. அதற்கடுத்து பாத்திமா அவர்கள் கேட்ட இன்னொரு கேள்வி, பெரியார் இப்படி எல்லாம் சொன்னாரே பெண் உரிமைக்காக, பெரியாருக்கு முன்னே யாரும் பெண் உரிமை பாடலையா அப்படின்ட்டு, வேலுநாச்சியாருக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் இருந்துட்டா நீங்க போதுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னார், எங்க தாத்தா அந்த காலத்திலேயே முன்சிப் அப்படின்னு. உங்க தாத்தா முன்சிப் அந்த இந்த ஊர்ல இருந்த பெரும்பான்மை மக்கள் எந்த நிலையில இருந்தாங்க? அதுதானே முதன்மையானது. ஔவையார் படிச்சாருங்கிறாங்க, ஔவையார் படிச்சார் சரி, அப்படி சொல்றீங்க. ஔவையார் படிச்சார், காக்கை பாடினியார் படிச்சார் அப்படின்னு சங்க காலத்துல இருந்த ஒரு 60-70 தமிழ் புலவர்களை காட்டுறாங்க, 1000 தமிழ் புலவர்களை காட்டுறாங்க, இல்லை 5000 தமிழறிஞர்களை காட்டலாம். அதுக்கு மேலே இந்த அடித்தள மக்கள் எந்த நிலையில இருந்தாங்க? என் தாத்தா பாட்டி படிக்கலீங்க, எங்க அப்பா அம்மா படிக்கலீங்க. நான் அதெல்லாம் எப்படி திராவிடர்களை வேற பெண் சொன்னாரு மேடம். திராவிடர்கள் அது உங்களோட நிறைவான கருத்துல நீங்க சொல்லிக்கலாம், தேவையில்லாம குறுக்கிடாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. சரிங்க சார், விவாதம் மேடம் சார், இது செய்தி வாசிப்பு இல்ல சார். இல்ல நீங்க நான் சொல்லிட்டு மாதிரி நீங்க சரிங்க சார், இது உங்களோட நிறைவான பேசிட்டே இருந்தீங்க. பெரியார் பெண்களையும் படிக்க வைக்க சொன்னார், அதற்காக பெரிய இயக்கத்தை நடத்தினார். தோழர் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, தோழர்னா சொல்ல விரும்பல, நண்பர் ஃபாத்திமா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க, கருப்பையெல்லாம் எடுத்துட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கருப்பை எடுத்து சொன்னாருன்னா அது ஒரு சொல்றதனுடைய வேகம், ஒரு தந்தை மகனை திட்டும்போது எப்படி சொல்ல அப்படி. ஆனால் பெண்கள் கருப்பையை எடுக்கலை. ஆனால் அன்னைக்கு எங்கள் அம்மா எங்களுக்கு, நாங்கள் பிறந்தவங்க 6 பேர், அந்த 6 பேர் நாங்கள் கூட ஒன்றா பிறந்தவங்க. அவங்க எங்கள் அம்மா பேசும்போது என்ன சொன்னாங்க, எனக்கு 6 குழந்தைங்க, பெருமையாக பேசுவாங்க. 6, 7, 8, 10, 12 குழந்தைகள் இருந்த குடும்பங்கள்லாம் அன்றைக்கி உண்டு. ஆனால் இன்றைக்கு 2 குழந்தைகள் போதும் அப்படின்னு நிறுத்தியிருக்கிறாங்க. கருவை தடுக்கிறார்கள். கருப்பையை எடுக்க சொன்னார் பெரியார், கருப்பை எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் கருவை தடுத்து கொள்ளும் முறை எல்லா பெண்களும் இருக்குது, எல்லா பெண்களுக்கும் இருக்குது. இன்றைக்கி அதாவது இஸ்லாமிய, கிறிஸ்தவ, இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா சமூக மக்களிலும் இன்றைக்கி கருத்தடை வைக்கிறாங்க. எல்லாரும் திருமணமான 20-25 ஆண்டு காலம் வாழ்றவங்க எல்லாருமே சரிங்க சார், நன்றி சார். அவங்க சரிங்க சார், நேரமின்மை அதனால. ஆனா அவர்கள் கருவை தடுத்திருக்கிறார்கள். அதுதான் முன்னேற்றம். இதற்கான மேலும் விளக்கங்கள் வேணா பிறகு கூட. சரிங்க சார். செல்வம் சார், ஒரு வரியில் உங்களுடைய நிறைவான கருத்து. நீங்க உங்க மனசாட்சி விட்டுருத. 2வது நான் என்ன சொல்றேன்னாமா, இல்லாத திராவிடத்தை இவர்கள் தூக்கி பிடித்துக் கொண்டு இன்னும் சொல்ல போனீங்கன்னா மொழிவாரி மாநிலம் என்றைக்கு பிரிக்கப்பட்டதோ அன்றைக்கே திராவிடம் இல்லம்மா. அது தமிழ்நாடு, சென்னை ராஜஸ்தானியாக இருந்து தமிழ்நாடு ஆச்சு. இவங்க திராவிடம் மாடல், திராவிடம் என்று இல்லாத திராவிடத்தை சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். இந்த திராவிடம்
ஐடியாலஜி தோற்று போயிடுச்சு. சரிங்க சார், நன்றி சார். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு ஐயா சம்பத் அவர்களை போன்றவர்கள் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார், நன்றி நன்றி தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. நன்றி. பெரியவரை சொல்லி இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நன்றி சார். பத்மநாபன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. தமிழகத்தை தமிழர் ஆள வேண்டும், மாற்று கருத்து இல்ல. தெலுங்கு நாட்டை, கன்னட நாட்டை அந்தந்த மொழி மாநில மக்கள் ஆள வேண்டும், மாற்றம் இல்ல. ஆனா தமிழகத்தில் 2 கோடி 2.5 கோடி திராவிடர்கள், மாற்று தமிழர்கள் இருக்காங்க, மாற்று மொழி தமிழ் பேசுபவர்கள். அவர்களாம் வேணாமா? ஒரு இந்திய தேசிய கட்சி மாதிரி அவர் பேசுறாரு. தயவு செஞ்சு இது தேசியம். சிலர் ஆசைப்படலாம் தமிழ்நாடு தமிழர் ஆளணும், தெலுங்கு நாட்டை தெலுங்கு ஆளணும், மலையாள நாட்டை மலையாள ஆளணும், தப்பு இல்லை, தார்மீக உரிமை, தார்மீக ஆசை. ஆனால் அது சட்டபூர்வமான ஆசை அல்ல. அதே போன்று விமர்சனம் செய்யறாரு, திராவிடர்களை வேறு பேன்னு சொல்றாரு. அவர் அந்த வாய் என்னாச்சு இந்த வாய் என்னாச்சு நம்ம சொல்ல வேணாம், அவங்க கட்சியாரே சொல்றாங்க. நேத்து என்ன சொல்றாரு, சேகர் பாபு அவர்களை ஆதரிச்சு பேசுறாரு. பிஜேபி மோடியை ராஜினாமா செய்யணும்னு சொல்றாரு சீமான். அவரை சேகர் பாபு அவர்களை தண்டிக்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க, தேர்தலுக்கு நின்று தோற்கடிப்பாங்க. இவர் யார்? இவங்க பிஜேபி யார்? சேகர் பாபு ராஜினாமா செய்வதுன்னு கேட்கிறாங்க. நினைச்சு பேசுவாரு. விஜய் அவர்கள் இந்த ஓரம் அந்த ஓரம் நடுவில் இருந்த லாரி அடிச்சு வண்டி அடிச்சு சாவுன்னு சொன்னாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் எந்த எதிர்கருத்து வச்சாலும் நான் ஏற்பேன்னு சொல்றாரு. தயவு செஞ்சு ஃபாத்திமா அவர்களுக்கு கடைசி வேண்டுகோள், பாலியல் வன்மம் கொண்ட ஒரு கட்சின்னு தமிழகம் முழுக்க பேசப்பட்ட ஒரு நிலையில் உங்களை பத்தி தப்பா யாரும் பேசிடாம இருக்க தயவு செய்து சகோதரி அந்த கட்சியிலிருந்து விலகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்று சொன்னால் உங்களை பத்தியும் சாட்டை அவர்கள் ஆடியோ வெளியிடுவது. சரிங்க சார், நமக்கு அது வேண்டாம். நம்ம நிறைவான கருத்து கேட்கிற நேரம் தான் இது. ஃபரானா ஃபாத்திமா மேம், உங்களுடைய நிறைவான கருத்து. ஐயா அவர்கள் பேசும்போது முதல்ல பொது ஊடகங்கள்ல நாகரிகமா பேசுறது கத்து வரணும். எங்க கட்சியில எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிருவோம். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஐயாவுக்கு அப்படிங்கறது நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் வேண்டுகோளாக. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஐயா பெரியார் அவர்களுடைய புத்தகங்கள்ல முதல்ல பொது உடைமை ஆக்கணும், நாட்டுடைமை ஆக்கணும். நாட்டுடைமை ஆக்குனதுக்கு அப்புறம் ஐயா என்ன மாதிரியான சமூக கருத்துக்களை பேசிருக்காரு அப்படிங்கறத ஆதாரபூர்வமாக நாம் தமிழ் கட்சி முன்வைக்கும். அவர் உண்மையாகவே சமூக சீர்திருத்த கருத்துக்களை பேசிருக்காரா இல்ல என்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கறத நம்மளால பதிவு செய்ய முடியும் அப்படிங்கறத அவங்களுக்கு நான் இறுதி கருத்தா நான் சொல்றேன். நன்றி நன்றி. இறுதியா ஒரே ஒரு செய்தி, அவங்க பாத்திமா அவர்கள் கேட்கிறாங்க, பெரியாருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்படணும். பெரியாருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்படவில்லை என்றாலும் எல்லாமே பொதுவெளியில் இருக்கிறது. சரிங்க சார், அதுல எந்த விதமான தடையும் இல்ல. இவங்க ஏதோ நாட்டுடைமை ஆக்கினாதான் அது பாத்துக்க முடியும் அப்படின்றதெல்லாம் பெரியார் ஐயா பெரியார் அவர்கள் பேசிய வார்த்தைகள் எல்லாம் இருக்கா இல்லையா, உண்மையா பல ஒரு சர்ச்சைகள் இருந்தாலும் சம்பத் சார் சொன்ன மாதிரி எல்லா புத்தகங்களும் இருக்கிறது. அந்த புத்தகத்தை பார்த்து எல்லாருமே அந்த கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவரோட நிறைவான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இந்த நேரலையில் கலந்து கொண்டு, இந்த விவாத நேரத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.